ஜல்லிக்கட்டு தடையை ஆதரித்து பேசி வரும் விஷால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி திருச்சியில் தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகத்தினர் அவரது கொடும்பாவியை எரித்து போராட்டம் நடத்தியுள்ளனர். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷாலுக்கு சமீபத்தில் விலங்குகள் நல அமைப்பால் விருதுகள் கொடுக்கப்பட்டது. இந்த விருதினை கவர்னர் ரோசியா கையால் விஷால் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜல்லிக்கட்டு குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவரது பேச்சை கண்டித்து தமிழர் வீர விளையாட்டு கழகம் என்ற அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் விஷால் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி செய்தனர். திருச்சி உதவி கமிஷனர் அசோக்குமார் தலைமையில் போலீசார் அவர்களை தடுத்து கைது செய்துள்ளனர். விஷால் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவரது வீட்டை முற்றுகையிடுவோம் என வீர விளையாட்டு சங்கம் அறிவித்துள்ளது. விழாவிற்கு பின் விஷால் அளித்த பேட்டியில் விலங்குகள் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதில் ஜல்லிக்கட்டு குறித்த கேள்விக்கு நான் சட்டங்களை மதித்து நடப்பவன். நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த பின் அது குறித்து விமர்சிக்கவோ கருத்து கூறவோ எனக்கு உடன்பாடில்லை என்று கூறியிருந்தார். தமிழகத்தில் வசித்துக் கொண்டு தமிழ் படங்களில் நடித்து சம்பாதிக்கும் விஷால் தமிழ் கலாச்சாரம் பற்றிய புரிதல் இல்லாமல் அந்த கருத்தை கூறியது தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்தும் செயல். அவர் தனது கருத்தை திரும்ப பெறுவதுடன் மன்னிப்பும் கேட்க வேண்டும். இந்நிலையில் விஷாலின் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் போராட்டம் நடத்துவோம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் விஷால் தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் அவரின் உருவ பொம்மைகள் எரித்து போராட்டம் நடத்தும் என்று அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நடிகர் விஷால் இந்த பேட்டியில் நான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவன் என்று எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற நட்சத்திர கிரிக்கெட் போட்டியில் விஷால் தன்னுடைய அணிக்கு மதுரை காளைஸ் என்று பெயர் சூட்டியது குறிப்பிடத்தக்கது.